4வது பாடல் உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனியமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை பாடல் 4. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். பால் பசுவின் பாலை அட்டாலும் காய்ச்சினாலும் சுவையில் குன்றாது. பசுவின் பாலை காய்ச்சினாலும் சுவையில் மாறுபாடு இருக்காது, ஒரே சுவையாக இருக்கும். சங்கை சுட்டாலும் சுட்டு நீராக்கினாலும், அதாவது சங்கை நெருப்பிலிட்டு சுட்டாலும் வெண்மை நிறமாகவே கொண்ட சாம்பலாகவே இருக்கும். வெண்மை தரும். வெண்மையான நிறமாகவே சங்கு சுட்டாலும் அந்த வெண்மை மாறாத தன்மை இருக்கும். மேன்மக்கள் பண்புடைய மேலோர் கெட்டாலும் வறுமையுற்ற போதிலும் ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் கூட மேன்மக்களே பண்புள்ள மேலாராகவே விளங்குவர். நண்பு அல்லார் நட்பின் பெருமை அறியாத கீழோர், நட்பு என்றால் என்னவென்றே தெரியாத கீழோர் அளவலாய் நட்டாலும் நெருங்கி பழகிய போதிலும் நண்பு அல்லார் நல்ல நண்பர் ஆக மாட்டார். அதாவது பாலை எவ்வளவு காய்ச்சினாலும் அதன் சுவை குறையாது. சங்கை சுட்டாலும், அதாவது சாம்பலானாலும் அதன் நிறம் மாறாமல் வெண்மையாகவே காணப்படும். பண்புடைய மேலோர்கள் வறுமையில் வாடிய போதிலும் கொடிய துன்பத்தில் இருந்தாலும் தங்கள் தகுதியை இழக்க மாட்டார்கள். பண்பற்றவர்கள் நெருங்கி பழகினாலும் நல்ல நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். மீண்டும் பாடலை பார்ப்போம். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது மூதுரை 4வது பாடல். விரிவிரியோடு வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.